யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். நம்முடைய ஆய்வுகள் அனைத்தும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே நமது ஆய்வு இருக்கும். நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் 11/4/1956 அன்று காலை 6:45 ரேவதி 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் மேஷ லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 68வது வயது நடப்பில் இருக்கிறது. ராகு திசை சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கிறது. இந்த ஜாதகருடைய மனைவி பிள்ளைகள் இந்த ஜாதகரை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். தனித்து தான் இருக்கின்றார். எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த வயசுல இவருடைய மனைவி இவருடைய பிள்ளைங்க இவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. தனியா இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். மேஷ லக்னம் கேதோட சாரத்திலே அமைப்பெற்றுள்ளது. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே, லக்னாதிபதி 10ஆம் இடத்திலே. கணவன் மனைவி உறவு என்பது கடைசி வரைக்கும் நீடித்திருக்க வேண்டும். அதுதான் நல்ல உறவு இல்லைங்களா? அதுக்காகத்தான் ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணை திருமணம் செய்து வைக்கிறார்கள், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். கடைசி வரைக்கும் நன்றாக இருக்க வேண்டும், வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் வழி வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்ப கணவன் மனைவி குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் இவர் பிரிய வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் வந்திருக்காது. அவங்களும் இவரை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்பட்டிருக்காது இல்லையா? இதுதான் முக்கிய காரணம். இப்ப 2ஆம் இடத்திலே, மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே கேது சுக்கிரன் அவரோட வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? கட் அண்ட் ரேட்டா பேசக்கூடியவராக இருப்பார். மேலும் லக்னம் கேதோட சாரத்தில் அமைய பெற்று லக்னாதிபதி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். மிக வலிமையாக அமர்ந்திருக்கின்றார். வீடு கொடுத்தவனும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை என்பது மிக மிக வலிமையாக இந்த ஜாதகத்தில் செயல்படுகிறது. 8-10 காம்பினேஷன் இது மிகவும் வலிமையாக செயல்படுகிறது என்று சொல்ல வேண்டும். மேலும் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். இதுவும் பலம் சேர்க்கிறது இவருடைய பேச்சு ஆற்றலுக்கு இல்லையா? அப்ப இவர் விட்டு கொடுத்து பேசுறது, இவர் விட்டு கொடுத்து பேச முடியாது. கட் அண்ட் ரேட்டா சுக்கரா பேசுவார். அனைவருக்கிட்டமே இந்த மாதிரி பேசும்போது சில சங்கடங்கள் ஏற்படும் இல்லைங்களா? இவருடைய குணாதிசயங்கள் இந்த மாதிரி. 7ஆம் இடம் என்பது இவருடைய மனைவி இல்லைங்களா? மனைவி ஸ்தானம் 7க்கு 2ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனியும் ராகும். மேலும் அந்த 7ஆம் இடத்துக்கு 2 கூடியவன் செவ்வாய் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். சனி செவ்வாய் பரிவர்த்தனை இல்லையா? இது மேலும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த அம்மாவும் விட்டு கொடுத்து பேசுற மாதிரி இல்லை. இவங்க பயங்கரமா பேசுவாங்க. இவங்க கொஞ்சம் அதிகமாகவே பேசுவாங்க. அப்ப இருவருமே இந்த மாதிரி பேசினா ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுற மாதிரி இருக்கிறது இந்த ஜாதகத்தில். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி திருமண வாழ்க்கை நிரந்தரமாக வாழ முடியும்? கடினம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கடினம். இதுக்கு தான் சொல்றது. நிறைய வீடியோக்குள்ள நிறைய ஆய்வுகளில் சொல்லியிருப்பேன். சுக்கிரன் ஒற்றைப்படை பாவத்தில் இருந்தால் மிகவும் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பார்கள் என்று இல்லைங்களா? ஏன்னா இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்த காரகங்கள். இந்த கணவன் மனைவி உறவு என்பது அகம் சார்ந்த காரகங்கள் இல்லையா? அப்ப அது ஒத்துட்டு போகும். இருவருக்குமே 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அப்ப விட்டு கொடுத்து பேசுகின்ற மனப்பக்குவம் வராது. எவிடன்ஸோட வெட்டு 1 துண்டு 2ஆக பேசுவார்கள் இருவருமே.
விதி அமைப்பு அந்த மாதிரி. இப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துச்சு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக எவிடன்ஸோட பேசுவார்கள். நீ அன்னைக்கு அதை பண்ண இதோ இருக்குது எவிடன்ஸ் என்ற மாதிரி பேசுகின்ற பொழுது அங்கே ஒரு முறை நீடித்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் இவருக்கு குழந்தை பாக்கியம், 2 பசங்க இருக்கிறாங்க, அது அப்புறம் பேசுவோம். இது ஏற்பட்டு அந்த பசங்களும் சேர்ந்து அடித்து துவச்சிட்டாங்க இந்த ஜாதகர். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் அப்படின்னா இருவருமே ஒவ்வொருத்தரும் 2 டிகிரி 3 டிகிரி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். கணவன் மனைவி இருவருமே 4 டிகிரி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த இருவருக்குமே ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்குது. அந்த நிறுவனத்தில் சம்பளம் இருவருக்குமே ஒரே சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த கணவன் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு மாதம்னா, மனைவியும் 1 லட்சம் சம்பளம் வாங்குது. ஈக்குவலாக வாங்குது. இந்த மாதிரி வாங்கும்போது வேலையை முடிச்சுட்டு இருவர்களும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது கணவன் என்ன சொல்லுவார்னா, ஒரு டீ போட்டு எடுத்துருவா அப்படின்னு மனைவியோட சொல்றாருன்னு வச்சுங்க. மனைவி டீ போடாது. அந்த இடத்துல என்ன சொல்லுன்னா, நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணா நீங்க ஒரு நாளைக்கு சமையல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆனா இது கலியுகம். கலியுகத்துல ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது செட் ஆகாது. 2 புத்திசாலிகள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும்போது அது ஒத்து வரும். இருவருமே புத்திசாலியாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த நட்பு நீண்ட நாளைக்கு வராது, சீக்கிரமாக முடிச்சுக்குவாங்க அந்த நட்பு. அப்படிதான். அதனால தான் ஒரு உரையில் 2 கத்தி சொருவ முடியாது, கிழிஞ்சும். உரை கிழிஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு விதமாக இருந்தால் பல கத்தியை ஒரே உரையில் சொருவலாம். ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு டிசைனாக இருந்துச்சுன்னா ஒரே உரையில் வைக்கலாம். 2 கத்தியும் ஒரே மாடலில் ஒரே ஸ்டைலில் இருந்துச்சுன்னா ஒரு உரையில் சொருவ முடியாது. சொருவுனா அங்கே டேமேஜ் தான் ஆகும், பிரச்சனைக்குறி தான் மாறும். அதே போல தான் இந்த ஜாதகத்தில் இருவருடைய 2ஆம் பாவம் கணிக்கின்ற பொழுது மிக வலிமையாக இருக்கிறது. மேலும் இந்த சுக்கிரனாவது ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும், அல்லது லக்னாதிபதியாவது ஒற்றைப்படையில் இருக்கணும். ஒருத்தருக்கு அப்படி இருந்து ஒருத்தருக்கு இப்படி இருந்தாகணும், பிரச்சனை இல்லை, எப்படியாவது வண்டி ஓட்டிடலாம். ஆனால் இருவருக்குமே 2ஆம் பாவம் வலுத்து விட்டது. ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியல, அந்த அளவு ஜாதகத்தில் இருக்கிறது. ஆகையால் நம்ம ஜோதிட பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து பார்த்து பலன் சொல்கின்ற பொழுது நன்றாகவே இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. மேலும் இந்த லக்னாதிபதி சுக்கிரன் இவர்கள் இந்த இருவரில் யாராவது ஒன்று ஒற்றைப்படை பாவத்தில் இருந்திருந்தால் இவர் இன்றைக்கு தனித்து வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்காது. இப்ப இனி வருகின்ற ராகு திசையில சுக்கிரபத்தி நடக்குது இல்லையா, இவருக்கு கடவுள் அனுகிரகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் என்பதெல்லாம் மிக அரிது தற்போது கிடைக்கிறது. இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அன்புக்கு இயங்கக்கூடியவராக இருப்பார், பாசத்துக்கு இயங்கக்கூடியவராக இருப்பார், அரவணைப்புக்கு இயங்கக்கூடியவராக இருப்பார். இந்த மாதிரி தான் எதிர்காலத்தில் இந்த ஜாதகருக்கு நடைபெறுவதற்கு உண்டான திசாபுத்திகள் அனைத்துமே வருகின்ற பொழுது ரொம்ப கஷ்டம். கடவுளாக பார்த்து இந்த ஜாதகருக்கு நல்வழி காட்டினால் உண்டு. மேலும் இந்த ஜாதகத்திலே அன்பு, மனைவியிடம் அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அதாவது காதலிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் இல்லையா. மேஷ லக்னத்துக்கு 5 கூடியவன் 12ஆம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார். அப்புறம் எப்படி நேசிப்பார்? மேலும் அவர் பாவ ரீதியாக தான் லக்னத்துக்கு வரார் இல்லைங்களா. அன்பு, காதல் இதெல்லாம் சொல்லக்கூடியது 5ஆம் இடம். 5 கூடியவனும் 12ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் சூரிய பகவான் இல்லையா. அப்போ இவர் நேசிக்கிற தன்மை என்பது குறைவாக இருக்கிறது. அடுத்தபடியாக 7க்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம் இல்லைங்களா.
அந்த 7க்கு 5 கூடியவன் யாரு அப்படின்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது 11ஆம் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். மனைவியோட காதல் இவர் அனுபவிக்க முடியாது. மனைவியால் இவரை காதல் செய்ய முடியாது, அன்பு செலுத்த முடியாது. இருவருக்குமே இந்த மாதிரி இவருக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு விதி அமைப்பு. அன்பு செலுத்துற மாதிரி இருந்தால் விட்டு கொடுப்பார்கள் இல்லையா? நம்ம கணவர், நம்ம மனைவி என்ற ஒரு எண்ணம் வரும், விட்டு கொடுப்பார்கள். ஆனால் இந்த ஜாதகத்திலே அந்த மாதிரி வாய்ப்பு 100% இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா? இந்த சூரியன் பாவ ரீதியாக அங்கே லக்னத்துக்கு வருகின்ற போது ஓரளவு அந்த சூரியன் இயங்கும் போதெல்லாம் அந்த காதல் என்ற ஒரு அன்பு மனைவி மேலே செலுத்தி இருப்பாரே தவிர மற்ற நேரத்தில் காதல் அன்பு மனைவியிடம் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாது போகிறது இந்த ஜாதக ரீதியாக. நன்றி, வணக்கம். அடுத்த ஜோதிடத்தை சந்திப்போம்.